இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நல்லா போயிட்டு இருக்குங்க. மீதி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்தவுடன் தலைவர் அறிவிப்பார்கள். நல்லா போயிட்டு இருக்குங்க. மீதி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்தவுடன் தலைவர் அறிவிப்பார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுகவிலும் தற்போது அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருவதாக கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவில் இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படாத நிலை இருந்து வந்த நிலையில திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து கேள்வியானது எழுந்து வந்த நிலையில்தான் சமீபத்தில் திமுக எம்பி கனிமொழி டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்திருந்தார். ராகுல் காந்தியை சந்தித்த போது பல்வேறு விஷயங்களை அவர் பேசியதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில இன்று தூத்துக்குடியில் தற்போது கனிமொழி மீண்டும் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். இதில் திமுக சார்பில் தொடர்ந்து இந்த குழு அமைப்பதற்கு முன்பாகவே தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதாவது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பது தொடர்பாக தொடர்ந்து பேசி வருவதாகவும் இது தொடர்பான முடிவை திமுக தலைவர் ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அறிவித்தபடி திமுகவில் இன்னமும் இதுவரை தொகுதி பங்கீடு பேசுவதற்கு குழு அமைக்கப்படவில்லை, அதிகாரப்பூர்வமாக குழு அமைக்கப்படாத நிலையில பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக திமுக எம்பி தெரிவித்திருப்பது மறைமுகமாக திமுக கூட்டணி கட்சிகளோடு பேசி வருவதை உறுதி செய்வதாக இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.